ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த லைக்கையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். மறக்காமல் லைக்கையும் கொடுத்துடுங்க. இந்த சம்மர் டைமில் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ட்ரிங்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த சம்மர் டைமில் ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கணும். அதில் இதுவும் ஒன்று. அதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு கேரட்டை எடுத்து நல்லா மேல் தோலெல்லாம் சீவிட்டு க்ளீன் பண்ணி கழுவி ஒரு துருவரில் இந்த மாதிரி திருவி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி துருவிக்கிட்டிங்கன்னா நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபில்ட்ரு பண்ணி குடிக்காமல் அப்படியே குடிக்கலாம். நம்ம நல்லா கேரட்டை க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு துருவரில் நல்லா நைஸாக திருவிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டுடும். இப்போ துருவின எல்லா கேரட்டையும் ஒரு மிக்சி ஜாருக்குள்ளே ஜூஸர் ஜாரில் போட்டுடுங்க. போட்டுட்டு அதில் 2 ஃப்ளேவருக்கு ஏலக்காய், அதில் ஒரு 10 பாதாம் பருப்பு, 10 முந்திரி பருப்பு. நான் 2 பேருக்கு உள்ள குவான்டிட்டி அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி சேர்த்துக்குங்க. இதுக்கு ப்ரௌன் சுகர், மண் கல் இல்லாத கிடைக்கிற ப்ரௌன் சுகராக சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா வெல்லத்தை பாகு காய்ச்சி வடிகட்டியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் மண் கல் இல்லாமல் க்ளீனாக பார்த்துக்குங்க. தேவையான அளவு அதை சேர்த்துட்டு இதில் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்குங்க. நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ண போகிறது கிடையாது, அப்படியே சாப்பிட்றது தான் நமக்கு நல்லது. அதனால் நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக திப்பிகள் இல்லாமல் முந்திரி, பாதாம், அந்த கேரட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா ஸ்மூத்தியாக உங்களுக்கு நல்லா நைஸாக அரைப்படுற மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பால் தேவையோ நல்லா க்ரீமான பாலாக ஊற்றி அடிச்சிங்கன்னா டேஸ்ட்டு இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். இது குடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரீமியாக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் அப்படியே உடனே அடித்து இந்த மாதிரி உடனேவும் குடிக்கலாம். இல்லைன்னாக்கா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தும் நீங்கள் இதை ஜில் பண்ணியும் குடிக்கலாம். உங்களுக்கு எப்படி குடித்தாலுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸு இந்த சம்மர் டைமில் நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு ட்ரிங்க்ஸுனால் கண்டிப்பாக இதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இதில் சத்தும் இருக்குது, நல்ல எனர்ஜெட்டிக்கும் இருக்குது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.